सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सहस्रदलपद्भक्ता सर्ववर्णोपशोभिता सर्वायुधधरा शुक्लसंस्थिता सर्वतोमुखी सर्वोदनप्रीतचित्ता याकिन्यम्बा स्वरूपिणी स्वाहा स्वधा मतिर्मेधा श्रुति स्मृतिरनुत्तमा पुण्यकीर्तिर्पुण्यलभ्या पुण्यश्रवणकीर्तना पुलोमजास्थिता बन्धमोचनी बर्बरालका विमर्शरूपिणी विद्या प्रियदाति जगत्प्रसूः 15 நாளுக்கு முன்னால் நடந்த கிளாஸ்ல யோகினி நியாசங்கள் அத பத்தி விசேஷமாக பார்த்தோம். நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான 6 சக்கரங்கள், அந்தர்முகமாக இருக்கிற சக்கரங்கள், அங்க பண்ணக்கூடியதான பூஜையை பத்தி விசேஷமாக சொன்னோம். இப்பொழுது அந்த ஞாச பிரக்கிரியை தாண்டி மறுபடியும் அம்பாளுடைய சூக்ஷ்ம ரூபத்தை சொல்றோம். அம்பாளுக்கு சூக்ஷ்ம ரூபம், ஸ்தூல ரூபம், பராரூபம் அப்படின்னு இருக்கிறதாக பார்த்தோம் முதல்லயே. இப்பொழுது அந்த சூக்ஷ்ம ரூபமா பல உருவங்கள்ல இருக்கக்கூடியதான அம்சங்களை ஒவ்வொன்னா பார்க்கிறோம். இதுக்கு விபூதின்னு பேர். விபூதினா குளோரி, மகிமை. ஒரே அம்பாள் தன்னுடைய சக்திகள்னால பலவிதமாக எப்படி காணப்படுகிறாள் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம். இத விசேஷமா இப்ப சொல்ல தொடங்குறார். அதுல ஸ்வாஹா ஸ்வதா மதிர் மேதா ஸ்ருதி ஸ்மிருதிர் அனுத்தமா இப்படி சில பெயர்கள். ஸ்வாஹா ஸ்வதா அப்படின்னு 2 விசேஷமான நாமங்கள். இது சாதாரணமாக நமக்கெல்லாம் தெரிஞ்சதான ஒரு ஸ்வரூபம். எப்படி நாம் ஹோமம் பண்றோம், அந்த ஹோமம் பண்ணும் பொழுது நாம் எந்த மந்திரம் சொல்றதா இருந்தாலும் ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லித்தான் போட்டோம். அக்னயே ஸ்வாஹா அக்னை இதன்னமா, இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதன்னமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே போலயே தர்ப்பணாதிகள்லாம் பண்ணும் பொழுது ஸ்வதான்னு சொல்றோம். பித்ருப்ய ஸ்வதா. இந்த மகாலய பட்சமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த தர்ப்பணத்தை பத்தி தெரியும். ஸ்வதான்னு பண்ணிட்டா சித்து தேவதைகளுக்கு கொடுக்கணும். இந்த ஸ்வஹா சக்தியாகவும் ஸ்வதா சக்தியாகவும் இருக்கிறது அம்பாள் தான். முதல்லயே சொல்லிவிட்டேன், சக்தின்னு எங்க வந்தாலும் அது அம்பாளுடைய உருவம் தான். சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும். எல்லா பொருள்லையும் சக்தி இருந்தால்தான் நடக்கிறது. அப்படி சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான அம்சத்தை நமக்கு சொல்லிட்டு வர, இந்த ஸ்வாஹா சக்தி ஸ்வதா சக்தினா என்னது? முதல்ல உலகத்தை படைக்கும் பொழுது எல்லாரையும் படைச்சாச்சு. தேவ கந்தர்வ அசுர யக்ஷ கிண்ணற கிம்புருஷ இப்படி பல மனுஷியால் பலவிதமான இனங்கள். இவர்களை எல்லாம் படைச்ச பிறகு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கணும். தம் அசனாபியாம் அந்த அசனா விபாசாபியாம் அந்த வார்த்தது அப்படின்னு பிராணிகளை சிருஷ்டி பண்ணி அது பிராணிகளுக்கு பசிதாகத்தை கொடுத்துட்டாராம். என்ன பண்ணார் பிரஜாபதி? பசிதாகங்களை கொடுத்தார். இந்த பசிதாகங்களை கொடுத்ததுனால என்ன ஆயிடுத்து? ஜனங்கள் ஒருத்தரோடு இருக்க வேண்டியதான நிர்பந்தம் அவளுக்கு வந்து விட்டது. பசி இருந்தா 6 மணி நேரத்துக்கு சரி பண்ணணுமோ இல்லையோ, அது இல்லாம எப்படி வாழ முடியாது? அது பாட்டுக்கு இருக்கட்டுமே சார். பிரதிபாதிக்கின்றது. பசின்னு ஒண்ணுன்னா 10 மறந்து போயிடும்ட்டான். ஏதோ விவகாரமும் நிக்காது மனசுல.
அப்ப அந்த பசிங்கிறத அடக்கினாதான் மற்ற பதார்த்தங்கள்லாம் சரியாகும். அந்த பசிக்காக ஏதாவது ஒண்ணு நாட வேண்டியதா இருக்கு. இது மனுஷர்களுக்கு மட்டுமல்ல, தேவதைகளுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்தாச்சு. தேவதைகளுக்கும் பசி உண்டுன்னு. ஆனா என்ன வித்தியாசம்னா, நீங்க இலையில போட்டு அத பெசஞ்சு வாயில போட்டு அதுல மென்னு விழுங்கணும். இவ்வளவு பண்ணினாதான் உங்களுக்கு பசி தீரும். தேவதைகளுக்கு அப்படி இல்லை. நகவை தேவா அக்னந்தி நிபந்தி திருஷ்வா திருப்யதி. வேதம் என்ன சொல்றது? தேவதைகள் விழுந்து சாப்பிடுறதில்ல, அவ வெறுமன பார்த்தாலே போரும். அங்க முன்னால வச்ச பொருளை பார்த்தாலே போரும் அவருக்கு. அது பார்த்தாலே போருங்கிற அபிப்பிராயத்துக்காகத்தான் நீங்க நிவேதனம் பண்ணிட்டு இருக்க. நீங்க உட்கொள்றப்ப முன்னால என்ன பண்றீர்கள்? ஓம்பூர்புவசுவகான்னு சொல்லி ஜலத்தை தெளிக்கிறீர்கள். அதுக்கு மேல காயத்ரி மந்திரத்தை சொல்லி அத பரிசேஷனம் பண்ற. பரிசேஷனம்னா ஜலத்தை சுத்தியும் பண்ற. அதற்கு பிறகு அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமதி ஸ்வாஹா. இது அமிர்தமாக ஆகட்டும், அமுதமாக ஆகட்டும், என் உடம்புக்கு இது இதமாக ஆகட்டும் அப்படின்னு அதுக்கு மேல அபிமந்திரணம் பண்ற. அதுக்கப்புறம் ஸ்வாஹான்னு சொல்லி பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹான்னு சொல்லிட்டோம். இதே பிரக்கிரைதான் தேவதா நிவேதத்திற்கும். ஏன் சுவாமினார்? ஒன்னே ஒண்ணு, அதற்கு பிறகு நீங்க உட்கொள்றேன், அவர் பார்த்து சந்தோஷப்படுறார். அவ்வளவு. தேவதைகளுக்கு படைச்சா போதும். ஆனா அதுவும் காமிக்கிறேன்னா அவளுக்கு பசி தீராது. அட்லீஸ்ட் காமிச்சாதான் ஆகணும். நமக்கு காமிச்சா இருந்தா பரவாயில்ல, 1000 பேர் பார்த்துட்டு எல்லாருக்கும் திருப்தி ஆயிடும். அப்படி இல்லை, நீங்க சாப்பிட்டாதான். இது வித்தியாசம். ஒரு காலத்துல தேவதைகளுக்கு இந்த அன்னமானது போய் சேர்றது இல்லை, யாரும் படைக்கிறது இல்லை. என்ன பண்றது? அப்ப பிரம்மதேவர்கிட்ட போய் எல்லாரும் சொன்னதுமே அவர் என்ன பண்ணினார்? சில மந்திரங்கள் சொன்னார். அந்த மந்திரங்கள் சொல்லி அவைகள் தேவதைகளுக்கு முன்னால வச்சா அவளுக்கு போய் சேர்றா போல பண்ணிட்டார். அது என்ன? ஸ்வாஹா ஸ்ரௌஷட் வௌஷட் அஸ்து ஸ்ரௌஷட், இப்படி சிலதெல்லாம். இதெல்லாம் சொன்னா அது பகவானுக்கு கொடுத்தா பகவானுக்கு போய் சேர்ந்துடும். அப்படி நீங்க எது கொடுத்தாலும் அவளுக்கு எது பிடிக்குமோ அப்படி போய் சேரும். நீங்க இதெல்லாம் கொடுக்கணும் அதான் கொடுக்கணும்னு இல்லை, சிலதெல்லாம் கொடுத்தா சரி. அதெல்லாம் எதை கொடுக்கணும்ங்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கு. அதுக்கு ஹவிஸ்ன்னு நம்ம ஆண்கள்லயும் சமைச்சுட்டாதான் மாமே அம்மா என்ன பண்றேன்னு கேட்டா ஹவிஸ்ட தயார் பண்றேன்னு சொல்வா பழைய நாள்ல. இது ஹவிஸ்ன்னு தேவதோத்தேசேன கொடுக்கக்கூடியதான பொருளுக்கு ஹவிஸ்ன்னு. அத வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அமுதம்னு சொல்லுவா. நாமெல்லாம் மாறிவிட்டு இப்ப என்ன பண்றேன், சாம்பார் வைக்கிறேன், தயிர் வைக்கிறேன், இப்படி இது போயிடுது. விவகாரம் அந்த சம்பிரதாயமானது போயிட்டு. அது இந்த ஹவிஸ்ன்னு சொல்றதுன்னா தேவதா பிரீத்திகரமாக செய்யக்கூடியதான பொருள். இதை அக்னிமுகமாக கொடுத்தா அது ஸ்வாகாந்தமாக சொல்லணும். அதே போல பித்ரு தேவதைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவளுக்கு என்ன பண்ணணும்? எள்ளுஞ்சலமும் கொடுக்கணும். ஆனா ஸ்வதான்னு சொல்லணும். ஸ்வதா நமஹா. இங்க ஸ்வதா சப்தத்துக்கு பின்னால நமஹா சொல்லணும். அக்னிக்கு பின்னால கொடுக்கறத ஸ்வாஹாக்கு பின்னால நமஹா இல்ல. இங்க மட்டும் ஸ்வதா நமஹான்னு சொல்லணும். வேதத்துல இத பத்தி விசேஷமாக சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதான இந்த ஸ்வாஹா ஸ்வதா ஸ்ரௌஷட்டு வௌஷட்டு அஸ்து ஸ்ரௌஷட்டு இப்படி எல்லாம் சிலது இருக்கு. இது எப்படி மாடர்ன் டேஸ்ல இது பாஸ்வேர்டு மாதிரி. எந்த யாருக்கு போகணுமோ அந்த பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்றோம், அப்பதானே கம்ப்யூட்டர் ஓபன் ஆகுது. அதே விதமாகத்தான் அந்த தேவதைகளுக்கு போகணும்னா அந்த ரூட்ல போகணும்னா அதுக்கு நெருப்புல போட்ட மாத்திரத்தினால அது போகாது. அந்த அக்னையும் சொல்லிவிட்டு ஸ்வாஹான்னு சொன்னா தான் போகும். ஸ்வாஹான்னு பாஸ்வேர்டு இருந்தா தேவதைகளுக்கு அழிச்சுன்னு போகும். பிண்ட பித்திர யஜ்ஞாதிகள்லாம் ஸ்வதான்னு சொன்னேன்னா அது அந்த ரூட்ல போயிடும். இப்படி இந்த ஸ்வாஹா ஸ்வதா ரெண்டு சக்திகளையும் அம்பாளை தயார் பண்ணி
அதுக்கப்புறம் அந்த சக்திகளை கடைசியில என்ன பண்ணினார், அக்னி பகவான் இடத்துல கொடுத்துட்டார். இத புராணத்துல அக்னி பகவானுக்கு ஆத்துக்காரின்னு சொல்லிவிட்டார். வசுதா அக்னியின் இடத்துல இருக்கக்கூடியதான திறமைகள், தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடியதான திறமை, அந்த திறமைக்கு ஸ்வாகான்னு பேரு. பிதுர்களுக்கு கொடுக்கக்கூடியதான திறமை, அக்னியின் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு திறமை, அதுக்கு ஸ்வதான்னு பேரு. இப்படி இந்த ரெண்டும் எப்படி இருக்கு, அம்பாள் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இந்த ரெண்டு சொன்ன பிறகு இதுக்கு புராணங்கள்ல ஒரு கதையாக சொல்லி கொடுத்திருக்க. இந்த ஸ்வாஹா ஸ்வதா இவாள்லாம் நான் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், நீங்க அக்னி பகவானுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா பிரம்மதேவர்கிட்ட, இல்ல நீங்க கிருஷ்ண பக்தியோட இருந்தோ. கிருஷ்ணன் பூலோகத்துல அவதாரம் பண்ணும் பொழுது அப்பொழுது அவருக்கு நச்சிகேது அப்படிங்கிற ஒரு பேரோட நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அததான் இப்பொழுது நப்பின்மைங்கிற ஒரு பேரு தமிழ்ல வந்திருக்கு. இது எங்க வந்திருக்கு, அது நாகனசித்தின்னு பேரு. சம்ஸ்கிருதத்துக்கு நாகனசித்தின்னு பேரு அந்த அம்மா. இதே ஸ்வாஹா ஸ்வதாக்கா நாகனசித்திகளாகி அவ கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணினதாக ஒரு சரித்திரம் இருக்கு. இது தேவி பாகவத்துல சொல்லியிருக்கு. இப்படி அக்னியினிடத்துல இருக்கக்கூடியதான அம்பாளுடைய சக்திகளுக்கு ஸ்வாஹா ஸ்வதான்னு பேர். இது ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். இப்ப இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்வாஹா இதி ஸ்வாஹா ஸ்வதா இத்தியாதினா ஸ்வாஹா தேவஹவிர்தானே, தேவதைகளுக்கு அவிஷ்ட கொடுக்கிற காலத்துல ஸ்வாஹான்னு பேரு. ஸ்ரௌஷட் வௌஷட் வஷட் ஸ்வதா இதி கோஷா, இப்படின்னு கோஷம் சொல்றது. தேவதோத்தேஷ்ட தியாகவச்சனம் ஸ்வாஹா ததா சப்தம். தேவதைகளுக்கும் பிதிருதேவதைகளுக்கும் கொடுக்கக்கூடியதான சப்தம் இருக்கு, அவளுக்கு என்று கொடுக்கக்கூடியதான சப்தத்துக்கு ஸ்வாஹா ஸ்வதான்னு பேரு. ததர்த்த ரூபாபிஜேவா, அந்த ஸ்வரூபமாக ஸ்வாஹா ஸ்வதாவா இருக்கிறது யாரு, அம்பாள் தான். ததுப்தம் மார்க்கண்டேய புராணே சோம சம்ஸ்தாக விசம்ஸ்தாக பாக சம்ஸ்தாஸ்த சப்தயாக, 7 சோம சம்ஸ்தைகள், 7 ஹவி சம்ஸ்தைகள், 7 பாக சம்ஸ்தைகள், இப்படின்னு தனித்தனியாக யாகம் பண்ணணும். 21 யாகங்கள் ஒரு மனுஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சில மற்றதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து அவருடைய மனசு சுத்தமாகுமா. எத்தேகே அட்டாச்சத்வாரின் சம்ஸ்காராக அப்படின்னு சம்ஸ்கார சுத்தி பட்சம் ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்க. அதுல அத்தியாத்ம பட்டலம்னு ஒண்ணு பார்த்தோம், அதுக்கு மட்டும் நம்ம வியாக்கியானம் பார்த்திருக்கோம். இங்க அந்த ஆபஸ்தம்பருடைய மற்றதான அவர் விதித்ததான கர்மாக்கள் இவைகள். அதுல சோம சம்ஸ்தைகள், அபிசம்ஸ்தைகள், பாக சம்ஸ்தைகள், சப்தயாக தேவி, அவைகளை உச்சாரணம் பண்றதுனாலேயே கிரியந்தே பிரம்மவாதிபி, அது உச்சாரண ஸ்வாஹா ஸ்வதான்னு சொல்லி போடணும். அது சொன்னதுனாலேயே உங்களுக்கு சகலக்ஷேமமும் ஏற்படுறது. இது அந்யத்ராபி, இதுவரைக்கும் மார்க்கண்டேய புராணத்துல சொன்னதான சில விஷயங்களை சொன்னேன். இன்னும் இடத்துல அதே மார்க்கண்டேய புராணமே மற்ற ஒரு இடத்துல சொல்றது, யஸ்யாஸ்தமஸ்த சுரதா சமுதீரணேன திருப்திம் பிரயாந்தி பிரயாதி சகலேஷு மகேஷு தேவி ஸ்வஹாதி வை பித்ருகணஸ்ய ச திருப்தி ஹேது உச்சாரியசே ஸ்வமத ஏவ ஜனைஸ்வதாசா யஸ்யாஸ்தமஸ்த சுரதா சமுதீரணேன திருப்திம் பிரயாதி. எந்த அம்பாளுடைய பெயரு சொன்னதுனாலேயே தேவதைகள்லாம் சந்தோஷப்படுறாராம். சுராள்னு சொல்றதுக்கு தான் சுரதா, ஜனங்கள்னு சொல்றதுக்கு ஜனதா, கல் பிரத்யம். அது ஜனதான ஜனங்களுடைய கூட்டம், சுரதான தேவதைகளுடைய கூட்டம். அப்படி இது புதுசான ஒரு பதம் நினைக்கப்படாது, நமக்கு தெரிஞ்ச பதம் தான். யஸ்யாஸ்தமஸ்த சுரதா சமுதீரணேன, யஸ்யாக சமுதீரணேன, எந்த அம்பாளுடைய பேரை சொன்னதுனாலேயே எல்லா தேவதைகளும் சந்தோஷப்படுறாளாம். ஏன் எல்லா தேவதைகளையும் பூஜை பண்ணினா என்ன பலமோ அந்த பலம் அம்பாளை மட்டும் பூஜை பண்ணினா போதும். பிரயாணாம் தேவானாம் திருகுண ஜனிதானாம் தவசுவே பவே பூஜா பூஜா அப்படின்னு அம்பாளுடைய காலடியில ஒரு புஷ்பம் போட்டேல, ஏனால் ஒரு கண்பக புஷ்பம் போட்டேல, ஏனால்
அத்தனை தேவதைகளுக்கு அவாளுக்கு என்னென்ன இஷ்டமோ புஷ்பம் அந்த புஷ்பங்களை போட்டா போல அவ சந்தோஷப்படுறாளாம். ஏன்னா அத்தனை தேவதைகளும் அம்பாளை வணங்கிட்டு இருக்கா அப்படின்னு எத்தியாஸ்தபுதீரணேன சமஸ்த சுரதா திருப்திம் பிரயாதி சந்தோஷத்தை அடையறாளாம். அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் நீங்க பண்ணினீங்கன்னா தேவதைகள்லாம் சந்தோஷப்படுத்துற. பிரயாதி சகலேஷு மகேஷு தேவி இந்திரனுக்கு குறித்ததான யாகமோ மகாவிஷ்ணு குறித்ததான யாகமோ அல்லது மற்ற தேவதைகளை குறித்ததான யாகமோ எந்த யாகம் பண்ணினாலும் அந்த யாகத்துல அம்பாளுடைய பேரு சொன்னா அந்தந்த தேவதைகள் சந்தோஷப்படுறாளாம். திருப்திம் பிரயாதி சகலேஷு மகேஷு தேவி ஸ்வாஹா சிவை பித்ருகணஸ்ய திருப்தி ஹேது. அது என்ன பண்றது? பித்ருகணஸ்ய திருப்தி ஹேது. அதே மாதிரி ஸ்வதான்னு சொன்ன அம்பாளுடைய பேர் இது ஸ்வதான்னு. இத ஸ்வதான்னு சொன்னாலே பித்ருகணஸ்ய திருப்தி ஹேது. பித்ருகணங்கள் பல பேர் இருக்கா. 8 வகைகளாக பித்ருகணங்களை சொல்லியிருக்க. 3 வகையான பித்ருகணங்கள் தான் சாதாரணமாக ஜனங்களுக்கு தெரியும். வசு ருத்ர ஆதித்ய ரூபமாக. இன்னும் அக்னிஸ்வாத்தாள்னு சில பேர் இருக்கா, அதித்யாத்தாள்னு சில பேர் இருந்துருக்கா. இவெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்க அவைகள்ல. அப்படிப்பட்டதான் அந்த தேவதா கணங்கள் இருக்க அதுக்கெல்லாம் ஒரு திருப்தியா ஏற்படுறதா பித்ரு தேவதா கணங்களுக்கு பிரதான அம்பாளுடைய பேரை சொன்ன மாத்திரத்தினால் அதான் ஸ்வஹாதிவை பித்ருகணஸ்ய திருப்தி ஹேது உச்சாரியசே ஸ்வமதயேவ ஜனை ஸ்வதாசா. ஆகையால் தானம்மா உங்களை ஜனங்கள் எல்லோருமே உச்சரிச்சுட்டு இருக்கா. உங்க பேரை உச்சரிச்சுட்டு இருக்கா. ஸ்வஹான்னு சில பேர் சொல்றா, ஸ்வதான்னு சொல்றா. ஏன்னா இது சொன்னதுனாலேயே தேவதா கணங்களுக்கும் பித்ரு தேவதா கணங்களுக்கும் சந்தோஷம். தேவதைகளுக்கு சந்தோஷம் வந்தா நமக்கு என்ன கிடைக்கிறது? ஐஸ்வர்யங்களை கொடுக்க. எந்தெந்த சமயத்துல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து உங்க மனசுல கொந்தளிப்பு இல்லாம பண்றதா தேவதைகள். பித்ரு தேவதைகள் என்ன, நமக்கு பாபம் வந்து நம்மளை ஹிம்சை பண்ணாம பாத்துக்கிறேன். எடுத்த காரியம் ஒண்ணும் ஆக மாட்டேங்கிறது, வயசை வலிக்கிறது, குழந்தைகளுக்கு சரியா வரணும் ஒண்ணும் பண்ற மாட்டேங்கிறது, இப்படி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கிறது பித்ரு தேவதைகள். ஆகையால் தினந்தோறும் அம்பாட்டிய நாம ஸ்வாஹா ஸ்வதாங்கிற நாமாக்களை சொல்லணும். அஸ்மின் பட்சே அனயோகோ அவ்யயத்வாத். இந்த பட்சத்துல ஸ்வாஹா ஸ்வதாங்கிறது அவ்யயம். அவ்யயம்னு என்ன அர்த்தம்? இன்டிக்ளைனபிள் சொல்வா. அது என்ன, எல்லா வசனங்கள்லயும் எல்லா விபக்தியிலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆயால் என்னவ்யேதி ததவ்யயம். அதனால ஸ்வாஹா நமஹா ஸ்வதா நமஹா அப்படிதான் பூஜை பண்ணும். ஸ்ரீமாத்ரே நமஹான்னு சதுர்த்தமா பண்றோம் இல்லையா? நமஹா ஸ்வாஹா ஸ்வதா இதெல்லாம் வறுமையானால் நம ஸ்வாஹா ஸ்வதா அலம்பகத் யோகேஷோ அப்படிங்கிற சூத்திரத்தினால சதுர்த்தி விபக்தி வந்துடும். ஸ்ரீமாத்ரே நமஹா விஷ்ணுஸ்மை நமஹா விஷ்ணவே நமஹா அப்படின்னு 4th கேஸ்ல தான் சொல்லி அந்த நாமாவை சொல்லி பண்ணணும். ஆனா இங்க என்ன, ஸ்வாஹா நமஹா ஸ்வதா நமஹா அப்படித்தான் சொல்லணும், மாற்றப்படாது. சதுர்த்தி விபக்தியை போடப்படாது. அஸ்மின் பட்சே அனயோகோ அவ்யயத்வாத் ஸ்வாஹா நமஹ ஸ்வதா நமஹ இது பிரயோகः தன்னிருப்தி பிரபஞ்சசாரே. இத பத்தி பிரபஞ்சசார தந்திரத்துல சொல்லியிருக்கு. எப்படி? ஸ்வேதி ஸ்வர்கே ஸ்வேதி ஆத்மா பிரதிஷ்டः ஏத்யாஹேதி ஏதி வித்யா கதிஞ்ச வித்யா கதிஞ்ச ஸ்வர்காத்மா ச ஸ்வாத்மனः சமசாகா வன்னேர்ஜாயா பூயதே யத்ர சர்வம். ஸ்வேதி ஸ்வர்கே அப்படின்னா ஸ்வர்க்கம்னு அர்த்தம். என்ன துக்கேன சம்பின்ன நசக்ரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபநீதஞ்ச தற்பதம் ஸ்வப்பதாபிதம். அப்படின்னு சொன்னாலே ஸ்வர்க்கம்னு பேர். அந்த ஸ்வர்க்கத்துல எப்படி இருக்கா? சுகம் இருக்கு, துக்க கலப்பு இல்லாதான சுகம். நமக்கு என்னடா சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு, கலந்து கலந்து இருக்கு. என்ன பண்றது? அழகா ரொம்ப சுவையா இருக்கு, ஆனா என்னடா தீஞ்சு போச்சு சார், வாசனை வருதுன்னா. இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் தகராறு இருக்கு. துக்கம் இல்லாதான சுகம் இருக்கா? கட்டு போட்டுக்கிறது ரொம்ப அழகா இருக்கு, என்ன கலர் என்ன ஜம்முன்னு இருக்கு, ஆனா பிடிக்கிறது சார் கொஞ்சம் சின்ன சைஸ். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சுகம் இருந்தா பின்னால ஒரு துக்கம் இருக்கும். துக்க கலப்பே இல்லாதான சுகம் நாடகமையானால் அது சொர்க்கலோகத்தில் தான். என்ன துக்கேன சம்பின்னம் நசக்ரஸ்தம் அனந்தரம். இப்ப சுகம் இருக்குன்னு கண்டினியூஸா இருக்காது, டக்குன்னு விழுதுபடும்.
ஆனந்தமா சிரிச்சுட்டே டக்கான டெலிபோன் கால் வந்துட்டு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஏதோ ப்ராப்ளம் வந்து விவகாரம். அப்ப விவகாரம் என்ன? சுகமானது கண்டினியூஸா இல்ல. சுகத்தை அனுபவிக்கிற காலத்திலேயே நடுவுல துன்பமும் இருக்கு இந்த ஊர்ல. அவைகள் அங்கே இல்லை. அககிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபநீதஞ்சா. எது எந்தெந்த சமயத்துல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறதோ அந்த சமயத்துல அப்படி மாறிவிடும். அப்படி ஒரு சுகம் அங்க இருக்குன்னு அந்த சுகத்துக்கு ஸ்வம்னு பேர். அந்த ஸ்வா ஆஹா அத கொடுக்கறது ஸ்வாஹா. இந்த ஸ்வாஹாங்கிற பதத்துக்கு ஸ்வர்கே அந்த பிரபஞ்சதார தந்திரம் இருக்கு, அதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணணும். ஸ்வர்கே ஆத்மா பிரதிஷ்டா ஸ்வயமேவ ஸ்வகாரியம் கரோதி. தன் செயலை தானே செய்கிறான், ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறத. வர வர ரொம்ப பாசமாயிடுது. அவ காரியத்தை அவளே பண்ணிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறத. இதுக்கு சிவிலைசேஷன் பேரும். என்ன சொல்றது பாருங்க. பழைய நாள்ல ஆத்துல இருந்த ஒருத்தருக்கு காரியம் ஹெல்ப் பண்ணுவா, சகாயமா உண்ணா இருந்தது. அமெரிக்கால போன உங்க துணி நீங்க தான் வச்சுக்கணும். என்னடா சிவிலைசேஷன். இன்னொருத்தர் யாரும் பண்ண மாட்டாங்க. உங்க தட்டை நீங்க அனுபவிச்சுக்கணும். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல போனா அவ தட்டை அவ எடுத்து போய் போடணும். ஆனா இங்க என்னடா நீங்களே அலம்பிடும். என்னடா நாங்கெல்லாம் சிவிலைஸ்டு பீப்புள்ங்கிறோம். இது என்னமோ விவகாரம் ஒன்னும் சரியா தெரியல. ஆனா ஸ்வகாரியம் ஸ்வமேவ கரோதிங்கிற இடம் இந்த ஸ்வம்னு சொல்றதுக்கு தான் அர்த்தம். அந்த தனதே தன்னுடைய ஸ்வரூபத்தையே தனக்கு காட்டி கொடுக்கிறாள். அம்பாள ஸ்வாகான்னு பூஜை பண்ணலையானால் ஆத்ம ஜானம் வருது. தேவதைகளுக்கு ஸ்வாஹா ஸ்வாஹா சொல்ற அதனுடைய பவர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸ்வாஹா ஸ்வேதித ஆத்மா பிரதிஷ்டா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னா ஒண்ணு இருக்கு. அதுக்கு என்ன ஆஹான்னு அர்த்தமா. இப்படிப்பட்டதான ஸ்வர்க்கத்தை சொல்கிறது, இப்படிப்பட்டதான ஆத்ம ஜானத்தை சொல்றது அம்பாளுடைய நாமா. அதனால்தான் அம்பாளுக்கு என்ன பேர் சொன்னேன்? சிவஞான பிரதாயினி. தெரியாம சாஸ்திரமத்தை அர்த்தம் தெரியாம படிக்குவா. அம்பாள் கோவிச்சுக்க மாட்டேன். படிச்சுட்டே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குருவை கொண்டு வந்து கொடுத்து அவ அர்த்தத்தை சொல்ல சொல்லி உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுன்னு ஆட்கொள்வான். பக்கல எனக்கு தெரியாது, கவலையே படப்படாது, எதாட்டுக்கு சொல்லிட்டு பக்தியோட இருக்கணும். அம்பாளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன? தெலுங்கு தமிழ்னு சொல்லாதியோ. பக்தி பக்தின்னு இருந்துதா போறோம், எல்லாம் சந்தோஷம் ஆயிட்டப்பாங்க. ஆகையால் அப்படிப்பட்டதாக சொல்லுவோம். ஹேத்யா ஹேதி ஹேதி வித்யா கதிங்கா அப்படின்னு சொன்னா கதின்னு அர்த்தம். அம்பாளை போய் சேரலாம். உங்களை அம்பாள் இடத்துல நீங்க சேரலாம். அதனால ஸ்வர்காத்மா ஸ்வாத்மனா சாமசாகா. ஸ்வர்காத்மா ஸ்வாத்மனா ஸ்வர்கஸ்வரூபமாக உங்களை கொண்டு சேர்றதோ இல்ல உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை கொடுக்கிறதோ சாமசாகா. பன்னேர்ஜாயா புயதே தத்ர வேத்ர சர்வம் என்ற பேரோட பன்னேர்ஜாயா நெருப்பினுடைய ஆத்துக்காரி ஸ்வாஹாம் ஸ்வதாந்த விப்ரத் அப்படின்னு அக்னி ஞான ஸ்லோகத்துல அப்படி ஸ்வாஹா ஸ்வதாங்கிற 2 சக்திகளோட கூடினவர் அக்னி அப்படின்னு சொல்றது. அப்படி சர்வம் அப்படி இதுவரைக்கும் இந்த ஸ்வாஹாங்கிற ஸ்வதாங்கிறத அம்பாளுடைய நாமாங்கிற பேரை வச்சுட்டு பார்த்தோம். ஆனா வேதம் வேற சைவ தேவாகித்யப்ரவேத் இது தைத்தரிய ஸ்ருதௌ ஸ்வாஹா பதத்தை ஸ்வீயா வாக்கியர்த்தா உக்தா. இந்த ஸ்வாஹாங்கிற சொல்லு இருக்கு இல்லையா, அது உங்களுடைய வாக் சக்தியை சொல்றது. மனுஷனுக்கு ஒத்தனுக்குத்தான் பேசக்கூடிய திறமை இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற இனங்களுக்கு எதுக்கும் பேச தெரியாது. எறும்புக்கோ எலிக்கோ பூனைக்கோ அதெல்லாம் பேச வராது. அது ஏதோ ஒரு சத்தத்தை பண்ணும், அவ்வளவுதான். அந்த சத்தம் அதுதான் பண்ணுமே தவிர நீங்க அது மாதிரி பண்ண முடியாது. இமிட்டேட் வேணா பண்ணலாம். விவகாரம் என்னடா அது உங்க மாதிரி பேசுமோ? கங்கங்கம் கங்கம் கஞ்சம் சொல்லுமா? அத இத சொன்னதான் சுவாமி முக்தி. அம்பாள் மாத்திருக்கா வர்ண ரூபிணி இவையெல்லாம் சொல்லலாம். இது எந்த பிராணியும் சொல்லும். இந்த ஜன்மால உங்களுக்கு இந்த மானிட ஜன்மா கிடைக்கும். இதனாலதான் நீங்க அடையலாம். மானிட ஜன்மால அவர் அந்த ஆணு பெண்ணு கதை கிடையாது. மோட்சத்துல எல்லாரும் ஒண்ணுதான். மோட்சத்துக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, அதுக்கு வழியும் உண்டு. ஆசா நடத்துல போய் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணணும். அப்படி இருக்கக்கூடியதான மனுஷ ஜென்மா இருக்கு. அந்த மனுஷனுக்கு மட்டும் இருக்கக்கூடியதான அசாதாரணமான ஒரு குணம்
வேற எந்த பிராணிக்கும் இல்லாதான ஒரு உயர்வு உங்களுக்கு இருக்கு. என்னது உயர்வு? வாக்குன்னு ஒரு நாம் அத ரொம்ப பேசி 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 நாட்டம் பண்ணிட்டோம். விவகாரம் முழுக்க என்னடா போன் எடுத்தா பேசிட்டே இருக்கேன் சார், நடுவுல கட் ஆயிடுச்சுன்னா என்ன சார்ஜ் ஆயிடும். அவ்வளவு இருந்தாலும் திருப்தி இல்ல, இன்னொரு போன் வாங்கணுங்கிறான், இன்னொரு சிம்மு வாங்கணுங்கிறான். என்ன பிராரப்தமோ தெரியல. அதிகமா பேசாதீங்கோ. அந்யாவாதோ விமுஞ்சா அமிர்தேது. முன்னுக்கு வரணுமையானால் அதிகமாக பேசுறத நிறுத்தணும். பேசினா சாஸ்திரம் பேசணும், பேசினா அம்பாளை பத்தி பேசணும், பகவன் நாமாவை சொல்லணும், மற்றதுக்கெல்லாம் பேசப்படாதுன்னு சொல்றது. ஏன்னா மனுஷனுடைய சக்தி திறமை எல்லாம் என்ன ஆயிடுதுன்னு இந்த பேசுறதுனாலேயே போயிடுறது. அதுக்காகத்தான் மௌனமா இருந்தா மகன்கள். இன்னைக்கு மௌனமா இருந்தா அதுக்கு பேச வராது, அசடு அப்படிங்கிற பேர் கொடுத்துட்டோம். பேசணும் அப்படிங்கிற இந்த வாக்கு இருக்கு பார்த்தா, இந்த வாக்கத்தான் விசேஷமா பராபஸ்யந்தி மத்தியமா வைகரிங்கிற பேரோட சொல்லியிருக்கோம். அகாராதி சகாராந்தமான மாத்திருக்கா வர்ணங்களோட விஸ்தாரப்படுத்திருக்கோம். இந்த வாக்க பத்தி சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் தைத்தரிய சம்ஹிதையில பிராமண பாகத்துல 2ஆம் அஷ்டகத்துல முதல் பிரश्नத்துல 2ஆம் மந்திரம் விசேஷமாக இத சொல்றது. பிரஜாபதிரக்னி மதுஜதா தஸ்மாத் பிரஜா அன்வசுஜந்தா யத்ரராகாதுதமிருஷ்டா தஸ்மாத் ரராகேகேதோனசந்தி. பிரஜாபதி யாகம் பண்ண தொடங்கினாரா? யாகம் பண்ற காலத்துல என்ன ஆச்சுன்னு அக்னியை முன்னால வச்சு யாகம் பண்றாரு. அக்னி பாட்டுக்கு நிறைய கட்டாய் போட்டா யாரோ ஒருத்தம். அது என்னடா எக்கச்சக்கமா ஜுவாலை வந்தது. இந்த ஜுவால பக்கத்துல பிரஜாபதிக்கே உட்கார முடியாத அளவுக்கு ஒரு ஜுவாலை வந்துருதான். அவருடைய லலாட்டம் இருக்க பட்சல அதெல்லாம் வேத்து கூட்டிட்டு என்ன பண்ணுவார் பாவம் அவருக்கு. அத என்ன பண்ணினார், இந்த விரலால இப்படி இழுத்து இப்படி போட்டாலாம். அந்த விரலால இது பண்ணினார் இல்லையா, அதனாலதான் இன்னைக்கும் உருவங்கள்ல முடி இருக்கு, தலையில முடி இருக்கு, நடுவுல மட்டும் முடியல பார்த்தல. என்னடா அப்படி வழிச்சார், அதனால இல்லை. அன்னைக்கு பிரஜாபதி வழிச்சாரா, அதனால யாருக்கும் லலாட்டத்துல முடியல. வேதம் அப்படிதான் பேசணும், அதுக்கு தத்துவம் சொல்லும். ஏன் அங்க முடியல, முடி இருந்தா என்ன தோஷம் அப்படி எல்லாம் சொல்றது பின்னால அது இருக்கட்டும். என்ன பண்ணினா இப்படி தூக்கி எப்படின்னு போட்டாரா, தெரியாம அக்னியில விழுந்தது. அந்த லலாட்டத்துல இருந்ததான வேர்வையானது அக்னியில விழுந்தது. அதோட மட்டும் இல்லை, அக்னியோட பக்கத்துல இருக்கிற நெய் பாத்திரத்திலையும் விழுந்தது. என்னாச்சு, தன்னுடைய வேர்வையானது முன்னால சம்ஸ்கிருதமான ஒரு நெய் பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுல விழுந்தது. நெய்னா அப்படி சமையல் கட்டில இருக்கிற நெய் கொண்டு வந்து போடுறது இல்ல, அது பாத்திர சாதனத்தை வச்சு அந்த பாத்திரத்தை வச்சு அதை எடுத்து அது வந்து அக்னியில அந்த பாத்திரத்தை கீழே வச்சு அதுல நெய்ய விட்டு அதுக்கப்புறம் அந்த கர்ப்பத்தினால் அதை கொண்டு வந்து அதை 3 தரம் சுத்தி அதுக்கப்புறம் உன்மார்த்தி அப்படின்னு உன்மார்த்தனங்கள் எல்லாம் பண்ணி மறுபடியும் இது பண்ணி அந்த நெருப்ப மறுபடியும் நெருப்புல சேர்த்து கர்ப்பங்களை கொண்டு வந்து அதை வச்சு அதுக்கு மேல வச்சதான சம்ஸ்கிருதமான நெய்யை அதுக்கப்புறம் ஆத்துக்காரி பார்த்த பிறகு அந்த நெய்ய ஆத்துக்காரி பார்க்கணும். அப்பதான் அக்னி பகவானுக்கு இஷ்டமா. யார் வீட்டுக்கு எஜமானி யாரு, அந்த அம்மா தான். நீங்க கொண்டு வந்து கொடுக்கிற வரைக்கும் உங்களுடைய ரோல். வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அந்த பொருளை காட்ட வேண்டியதான பொருள் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா பார்த்தா எந்த அளவுக்கு நெய்ய விட்டுருக்கு, ஜாஸ்தியா போட்டுலாம் கம்மியா போட்டுலாம் எல்லாம் அந்த அம்மா பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அப்படின்னு ஆத்துக்காரை பார்த்தாதான் அது உண்டு. பத்யவேட்சிதமாஜ்யம் பவதி, பத்னிய அவேட்சிதம். அவ பார்த்த பிறகுதான் அதுக்கு ஆஜ்யம்னு பேரு, அதுக்கு முன்னால குருத்தம்னு பேரு. எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன பேருன்னு ஆஜ்யம்னு எப்ப பேரு, ஆத்துக்காரி வந்து நெய்யில நெய் பாத்திரத்தை பார்த்து சரி இந்த நெய் போறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆஜ்யம்னு பேராம். இப்படி அந்த ஆஜ்யத்துல போட்டு வச்சதான ஆஜ்யத்துல என்ன ஆயிடுதுன்னு இந்த பேர்வை விழுந்துருது. இப்ப இவருக்கு பிரஜாபதிக்கு டவுட் வந்துருது. சார்
ஜுஹவானி மாஹௌஷாமிதி சந்தேகப்பட்டாராம். நான் இப்ப ஹோமம் பண்ணலாமா வேண்டாமா? ஜுஹவானி ஏண்டனர் நெய் சம்ஸ்கிருதமா சுத்தப்படுத்தின நெய், அதுலயே வேர்வை விழுந்துருது. இந்த வேர்வைங்கிறது அசுத்தமான பதார்த்தம். அதுல விழுந்த பிறகு இப்ப நான் இதை பகவானுக்கு கொடுக்கலாமா? தெரியலையே. இல்ல இதை கீழே போட்டுடலாமா? பகவானுக்கு கொண்டு வந்து அதை தயார் பண்ணி உமக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வேண்டாம் அப்புறம் இன்னொரு நாள் தரேன்னா எப்படி சார் இருக்கும்? சொல்லப்படாது. இது உங்களுக்கு தான் கொடுக்க பாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்து உள்ள வச்சு விட்டு நாளைக்கு தரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பகவானுக்கு வச்சுக்க மாட்டேன். என்ன பண்றதுன்னு ஒரு டவுட் வந்துருக்கோம். விவகாரம்னா ஜுஹவானி மாஹௌஷாமிதி தத்விசிகித்சாயை ஜன்ம. அப்பதான் முதல்ல இந்த உலகத்துல டவுட் வந்துதான். இப்ப என்ன பண்ணட்டுமா பண்ண வேண்டாமான்னு சொல்லல, இதுக்குதான் டவுட் இருக்கு. இந்த உலகத்துல எப்ப சார் டவுட் வந்ததுன்னு பிரஜாபதி பண்ண காரியம். சந்தேகங்களுக்கெல்லாம் ஆதி மூலம் யாரு? யார்? பிரஜாபதி. தத்விசிகித்சாயை ஜன்ம ஏவக்கும் வித்வானுக்கும் விசிகித்சதி. இப்படி யார் நினைக்கிறானோ அந்த சந்தேகங்கள் வருதோ அதுக்கப்புறம் தான் விசாரம் வரும். விசாரத்துக்கு முன்னால என்ன சார் காரணம்? சந்தேகம். எத்தனை சந்தேகம் இருக்கோ அங்கேதான் விசாரம். வேற சந்தேகம் இல்லைன்னு விசாரம் இல்லை. ஆகையால் விசாரத்துக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியதான காரணங்கள் எத சந்திக்கம் அப்பிரயோஜனம் பிரேட்சாவத் பிரதிஷ்டா பவதி கோதரா பவதி. அப்படின்னு சந்தேகம் இருந்தால்தான் அதுக்கப்புறம் விசாரம் பண்ண தொடங்குவேன். இங்க முதல்ல விசாரத்துக்கு ஆரம்பமான சந்தேகம் இங்க இந்த யாகத்துல வந்தது. அதுக்கப்புறம் அப்ப என்ன சொல்லித்தான் அந்த வாக்கு அப்ரவீத் என்ன சொல்லித்தான்? ஜுஹுதீதி ஹோமம் பண்ண அப்படின்னு சொல்லித்தான். அது நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். ஹோமம் பண்ணுன்னு வார்த்தை கேட்கறது யாரா இருக்கும்? நானா இருக்குமா? நான் சொல்லலையே. ரெண்டாவது ஆள் இல்லைங்க இல்லையா? ரெண்டாவது ஆளும் யாரும் இல்ல. இவர் ஏகாந்தமா உட்கார்ந்து ஹோமம் பண்ணிட்டு இருக்கார். இப்படிப்பட்டதான சந்தேகம் வந்துருது. இப்ப சந்தேகம் வந்தது யார கேட்கறதுன்னு தெரியல. அவ இவர் மனசுல இருக்கிற சந்தேகத்தை கேட்டு பார்த்து அந்த மனசுல ஏற்பட்டதான அந்த சந்தேகத்துக்கு பதில் கொடுத்ததா. என்ன கொடுத்தது? இந்த பிரஜாபதி சொன்னாரா, யாரம்மா நீ இப்படின்னு கேட்கறதுன்னு. சைவ தேவாகித்ய பவரது. அதான் மூலத்துல இருக்கு பாருங்க. சைவ தேவாகித்ய பிரவேதிதி புத்தகத்துல இது சொல்லி இருக்குன்னா இந்த எங்க இருக்கு? தைத்தரிய ஆரண்யக்கத்துல தைத்தரிய பிராமணத்துல 2ஆம் அஷ்டகம் முதல் பிரஸ்னத்துல விசேஷமா இருக்கு. இது வாக பிரவேதிதி சோஜுஹோத்ஸ்வாஹேதி. அவர் என்ன பண்ணாரா? ஸ்வாஹான்னு ஹோமம் பண்ணினார். இதுக்குதான் ஸ்வாஹான்னு பேர். ஸ்வாஹாகாரஸ்ய ஜன்ம. முதல்ல இப்படித்தான் ஸ்வாஹாகாரம் உண்டாச்சுன்னு. ஸ்வாஹாகாரம் எப்படி உண்டாச்சு? யாகத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் இந்த ஸ்வாஹான்னா என்ன வந்தது? இந்த ஸ்வாஹாகாரம் பண்றதுக்கு முன்னால ஜுஹுதின்னு கேட்டுத்தான் ஸ்வாஹாகாரம். கோஷ்யாமின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் ஜுஹுதின்னு அவ பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் ஸ்வாஹான்னு. அதுக்கப்புறம் வடக்கன பாத்திரத்தோடு சாப்பிட அதிகம். ஸ்வாஹான்னு சொல்லித்தான் சாப்பிடணும். நீங்க ஸ்வாஹான்னு சொல்றதுக்கு முன்னால ஜுஹுதின்னு பர்மிஷன் கொடுக்கணும். அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னால நாங்க ஓஷியாமின்னு கேட்கலாம். இவைகள்லாம் எங்க இருந்து வந்தது? வேதத்துல. நம்ம பாட்டுக்கு ஏதோ என்னமோ பண்ணிட்டு இருக்க, சர்வமும் வேதத்துல இருக்கு. இப்படி அந்த ஜுஹுதின்னு சொன்னாரோ இல்லையா? யாரு சார் சொன்னது? சரஸ்வதி மாதா சொன்னார். முதல்ல இந்த ஜுஹுதிங்கிற பிரயோகம் சரஸ்வதி மாதா சொன்னார். அப்படின்னு பிரஜாபதி கேட்கிற. அப்ப சொல்றார் அந்த சைவ தேவாகித்ய பிரவீத். அப்பா இது உங்களுடைய வாக்கு. யாரு? மனசுங்கிறது எஜமானன், வாக்குங்கிறது ஆத்துக்காரி.
உங்க ஆத்துக்காரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆளுங்க ஏண்டா அந்த நெய் ஏதோ விழுந்துருச்சுன்னு கீழே கொட்டிட்ட இன்னொரு நெய்ய கேட்காதையும் இவ்வளவுதான் போங்க அப்படி இருக்கு. அந்த வேத பாஷ்யத்துல இது விசேஷமா இருக்கு. இதெல்லாம் போய் பார்த்தேன்னா ஒரு 10 பக்கம் இருக்கும். அது விசாரம், அது வேற. ஆனா இங்க சாதாரணமாக பிரயோகத்துல இருக்கக்கூடியதான சுவாகாங்கிறதும் ஜூதின்னு பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் சுவாகா கர்மா பண்றது இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் தைத்தரிய உபனிஷத் தைத்தரிய காக்கையில் இருக்கக்கூடியதான மந்திரம். இதான் சொல்றார். சைவ தேவாகித்ய பிரவீதி தைத்தரிய ஸ்ருதௌ ஸ்வாஹா பதஸ்ய ஸ்ரீயாவாகித்யர்த்தா உக்தா. இந்த ஸ்வாஹா பதத்துக்கு என்ன பேரு? உங்களுடைய வாக்கு. நம்ம வாக்குல பேசும் திறமை இருக்க ரொம்ப முக்கியம். மரணம் துவம். நாக்கு நுனியில யமதர்மராஜா இருக்க. சில பேருக்கு நாக்குல சனி பகவான் இருக்க. 2 வார்த்தை பேசினா போதும் 4 சத்துருக்களை கொண்டு வந்துருவார். இனிமையா போய் பகவான பிரார்த்திக்கணும். ஜிக்வாமே மதுமத்தமா. அது இடத்துல ஸ்வரமே ஜிக்வாமே மதுமத்தமா. ரொம்ப தேனூட பேசணும். யாருக்கும் மனசுக்கு நோகவே படாது. எப்ப பேசினாலும் இன்னொருத்தருக்கு சந்தோஷமா ஆகுது. அவன் தான் நம்மள வச்சுட்டே இருக்கானே சார். நீரே வையணும்னு அவ வைக்கட்டுமா? அவளுடைய ஸ்வபாவம் அது. ஆனா அவசரமா பேசுவா, ஏதோ ஒண்ணு சொல்லுவா. நீங்க வைக்கணும்னு நீங்க நல்ல வழியில இருந்தா அவன் தலையில மிளகா தேய்ப்படியா நீங்க அப்படி சொன்னாலும் தேய்க்காம இருக்கான் இருப்பான். அது அவருடைய சுபாவம். நீங்க என்ன பண்ணணும்? பகவான் இடத்துல கொடுத்து வாக்க சொல்லி பகவான் நாம அவ சொல்லி சொல்லி பழகணும். நம்ம முன்னோர்கள் தான் இப்படி பழகி அவ சொன்ன வார்த்தை நடக்கிறது சார். எப்படி சொன்னேன் என்ன தெரியும் தெரியாது. அந்த பகவத் சக்தி நடக்க வைக்கிறது. ஆகையால் இந்த வாக்குங்கிறது ரொம்ப இஷ்டம். இந்த ஸ்வாகாங்கிற ஒரு சக்தி யார் இடத்துல இருக்கோ அவ சொன்ன காரியங்கள் நடக்கும். கிளேஷா எனக்கூடியதான குணமானது அவளுக்கு அதிகமாக. கிளேஷன்னு சொன்னா ஒரு அர்த்தத்துல சொன்னாலும் இன்னொரு அர்த்தத்துல புரியும். இதுக்கு ஸ்லேஷன்னு சம்ஸ்கிருதத்துல அந்த ஸ்லேடைன்னு சொல்றால அதுதான். இது என்ன விவகாரம்? இதெல்லாம் எதனால வரும்? இந்த அம்பாளுடைய மந்திரங்கள்ல ஸ்வாகாங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்றதுனால அதை அனுசந்தானம் பண்றதுனால வரக்கூடியதான ஒரு பதார்த்தம். இந்த ஒரு ராஜா உட்கார்ந்துன்றத ஒரு பிராமணன் அங்க வந்துட்டு என்ன பண்ணினார்? ரொம்ப அவர் பாக்கிறதுக்கே ரொம்ப அகோரமா இருக்கு. பரம தரிசனா இருக்கார். பாக்கிறதுக்கே மோசமாக கருப்பாக ஒட்டிக்கிற கருப்பாக இங்க நிக்கிறார். இவரை பார்த்ததுமே இவருடைய ஆகாரம் பார்த்ததுமே ராஜாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் சொல்லலாமா? ராஜாவுக்கு ஏதோ ஒரு நல்ல முள்ள எந்த அண்டங்காக்கா பத்ததோன்னு அறிவுரை. இவரை பார்த்து எப்படி சொன்னார்? என்னன்னா அவ்வளவு கருப்பா இருக்காரு அப்படின்னு. இவர் என்ன பண்ணாரு? தலை துணிஞ்சுண்டு, அரசே நான் அண்டங்காக்கா இல்ல, தாங்கள் தான் அண்டங்காக்கான்னு நடம். என்ன ஆயிடும்? அங்க இருக்கக்கூடியதான மந்திரிகள்லாம் நடுங்கி போயிட்டான். போயிடுது. இன்னைக்கு இவருடைய லைஃப் போயிடுது. யமதர்மராஜா சேர்ந்து விட்டார். இவருக்கு பிரயோஜனம் இல்லை. ராஜாவுக்கு கோபம் வந்து, நான் சொல்லலாம், நீங்க என்ன இப்படி சொல்லலாமா? ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு 4 பட்டாள் புடிச்சுட்டார். அவர் சொன்னார், இல்ல நான் அண்டம் காக்காவில வரல, நீங்க தான் அண்டம் காக்கா வந்திருக்கு. என்ன ஆச்சுன்னார்? அண்டம்னு என்ன அர்த்தம்னாரு? பிரம்மாண்டம்னு அர்த்தம். 14 புவனங்களுக்கு பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்தை காக்க தாங்கள் வந்திருக்கு, காப்பதற்காக வந்திருக்க அப்படின்னு சொன்னாரா? அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னையும் எனக்கு ஒரு சின்ன ராஜ்யம் தான், பிரம்மாண்டத்தை காக்க நான் பிறந்திருக்கேன்னு சொன்ன, அண்டம் காக்க இந்த காக்கான்னு சொன்ன காப்பாற்ற அப்படிங்கிற அர்த்தத்துல இவர் சொன்ன அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிவிட்டார். இது என்ன? அந்த சப்தத்தினுடைய ஒரு வார்த்தைய இப்படி சொல்லி மாற்றி தனக்கு வசதியாக பண்ணக்கூடியதான திறமை இருக்க பார்த்தா, அந்த திறமையானது இந்த ஸ்வாகாவை அனுசந்தானம் பண்றதுனால வரும். என்னமோ ஏதோ இந்த பூஜை பண்ற காலத்துல அந்த ஆத்மாவே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாகா அப்படிங்கிறத ஸ்வாகான்னு சொல்றப்ப இதை பிஸ்கட் கேட்கற போல கேட்கலாம். அப்படிதான் கேட்கறது ஒரு மரியாதைய பக்தியா ஸ்வாகான்னு சொல்லி அந்த ஸ்வாகான்னு சொல்றப்ப பக்தி தோணணும். இது ஸ்வாகான்னு யாரும் அதட்டுற மாதிரி கேட்க கூடாது. லோகத்துல இப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவளுக்கு அர்த்தம் புரியல.
இந்த ஸ்வாகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? இதனால வரக்கூடியதான எவ்வளவு ஒரு வசதியான ஒரு பலம் இருக்கு அப்படின்னு தெரியல. ஸ்வாஹா ஸ்வதா ஸ்ருதிர்ம திருமேதா ஸ்ருதி ஸ்ருதிரனுத்தம ஒரு பக்தியோட வாசிக்கணும் இந்த ஸ்வாங்கிற நாமா. ஏன்னா இந்த நாமாவுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு. அதே மாதிரியே ஒரு ஜமீன்தார் இருந்தார். அந்த ஜமீன்தார்கிட்ட ஒருத்தர் போனார். போய் அவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். ஏதோ காசு வேணும் ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ண அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார், ரொம்ப நன்னாத்தான் பேசினேள் சொன்னேள், இரு 100 ரூபாய் கொண்டு வர அப்படின்னு உள்ள போனார். 100 ரூபாய் கொண்டு வந்து தட்டில் வச்சு புலவருக்கு கொடுத்தார். இவர் வாங்கிக்கல. ஏண்டனர் 200 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு 100 ரூபாய் தான் நான் தரேன்னு இருக்கான்னு கேட்டார். என்ன 200 ரூபாய் நான் இங்க சொல்ல வைக்க அப்படின்னார். தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? இரு 100 ரூபாய் தரேன். 200 ரூபாய் என்னடா வியாபாரம்? 200 ரூபாய் தானே அர்த்தம். நீங்க 100 ரூபாய் தானே தரேன் என்ன அப்படின்னார். அவர் பார்த்தார். இல்ல இல்ல நீங்க பொய் சொல்றேன். முன்னான் 100 ரூபாய் தரேன்னு. இவர் என்ன சொன்னார்? முன்னான் 300 300 ரூபாய் கொடுக்கன்னு சொன்னேன். தெரியாம 200 ரூபாய்ட்டேன் 300 ரூபாய் கொடுக்கும். என்ன சார் இப்பதானே சொன்னேன். முன்னான் 100 ரூபாய் தரேன் 300 ரூபாய் தரேன்னு ஆயிடுத்தேன். இவருக்கு கோபம் இவன் என்னடா புலவலா இருந்தேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் 100 ரூபாய் தானே தரேன்னு சொன்னேன். 400 ரூபாய் கொடுங்க. என்ன ஆயிடுது? நான் 100 ரூபாய் தரேன். இல்ல இல்ல 400 ரூபாய் கொடுங்க. அவர் பார்த்தாரா, இது நேரம் உங்களோட பேசிட்டேன்னா நான் போட்டி ஆயிடுவேன். விவகாரம் என்னடா 6 ரூபாய் கொண்டு வந்து 400 ரூபாய் பின்னால கடையில கேட்டு முன்னால 300 ரூபாய், அதுக்கு முன்னால 200 ரூபாய், அதுக்கு முன்னால 100 ரூபாய், மொத்தம் டோட்டலா 6 ரூபாய் கொடுக்கணும். முதல்ல கடவுள் கண்டுட்டு இத்தனை விவகாரம் இங்க வந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஸ்வாகாங்கிற சக்தியை தியானம் பண்றதுனால இப்படிப்பட்டதான திறமைகள் வரும். வேற ஒண்ணும் இதுக்காக சொல்லல, சிரிப்புக்காக சொல்லல. இந்த ஸ்லாகையானது எப்படி மனுஷனுக்கு சகாயம் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இந்த மந்திர சக்தி உபயோகப்படும், வாக் சக்தி உபயோகப்படும் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்ல. இப்ப பாருங்க, காம பிராமணே ஸ்வாஹா அத்தியக்ஷரேத்யாதி பிரஸ்னாத். ஸ்வாஹான்னு சொல்லிருக்க எத்தனை எழுத்துகள்? து ஆ ஆ 3 எழுத்துகள். இப்படி எல்லாம் காம பிராமணத்துல சொல்லியிருக்கேன். இது அந்த 3 எழுத்தம் எழுத்துறதுனால்தான் பாலா மந்திரத்திலயோ பஞ்சசி மந்திரத்திலயோ 3 கூட்டமா இருக்கும். இதெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்க விசேஷமா அப்புறம் பார்த்துப்போம். அது அத்தியக்ஷரேத்யாதி பிரஸ்னாத் உத்தராணி சூயந்தே என்ன ரகசியமான விஷயங்கள் சொல்லப்படாது. காம பிராமணத்துல சொல்லி அதுக்கு மேல வேணும்னா அங்கே போய் பார்த்துங்க. ஏ தேஷு நிர்வச்சனேஷு புருஷோதராதி பிரவேசேவ கதி. இந்த நிர்வச்சனங்கள்ல வியாக்கரணத்துல சரியா வராதே சார், இதெல்லாம் சேராத எழுத்துகள் அப்படின்னு புருஷோதராதி கணம் புருஷதுதரம்னு சொல்ல வேண்டியதுல புருஷோதரம்னு சொல்லி எடுத்துவாச்சு. என்ன சொல்றது? அது அப்படித்தான். சிலதெல்லாம் எக்ஸப்ஷன் தான். அதான் புருஷோதராதி பிரவேசேவ கதி. ஏவம் யாக்கத்திய நிருக்காவபி. யாக்கர் நிருக்கம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்க. அதுலயும் சு ஆஹேதி ஸ்வமாஹேதிவா சு ஆஹா ஸ்வாஹா என்றோ ஸ்வம் தன்னை சொல்லித்துங்கிற அபிப்பிராயத்தில் ஸ்வமாஹேதிவா இத்தியாதவ் போத்தியம் அந்நேது ஆஹோ இப்படி அர்த்தம் சொல்லி எடுத்து இன்னொரு சில பேர் என்ன சொல்றார்? சுஸ்து ஆஹூயதே அனயா இது வியுத்பத்தே. தேவதைகளை இனிமையா கூப்பிடுறதுக்கு, கொஞ்சம் கூப்பிடுறதுக்கு. சில பேர் நம்ம கூப்பிடுற காலத்துல எப்படின்னா சில பேரை வச்சு கூப்பிட்டா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் கூப்பிடுற பேரை வச்சு கூப்பிட்டா சந்தோஷம். சாதாரணமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, அதுக்கு வேற விதமா வேற பேர் ஒரு இதுக்காக தனியா வச்சதான பேரை கூப்பிட்டா ஒரு சந்தோஷம். அது மாதிரி தேவதைகளை கூப்பிடுறதுக்கு ஸ்வாஹான்னு சொன்னா ரொம்ப இஷ்டமா. அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சதான பேர் என்ன? ஸ்வாஹா அப்படின்னு சொன்னா அம்பாளுக்கு இஷ்டம். ஆகையால் அந்த பேரு சொல்றப்ப மட்டும் பக்தியோட சொல்லணும். ஆனா இந்த வியாக்கரணத்துல எப்படி வரும்? இந்த சூத்திரத்துல போட்டு என்ன பண்றதா? இந்த ஸ்வாஹான்னு சொன்னால்
உங்களுக்கு ரொம்ப வேண்டியதான ஜனங்கள் இருக்காள் பார்த்தா அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. சில பேர் என்ன ஆகும்னா நமக்கு வேண்டிவா, ரொம்ப வேண்டிவா, பசங்கள், மாட்டு பொண்ணு, பேரன், பேத்தி, இவெல்லாம் வெளியூர்ல இருப்பா. எத்தனை தனம் வாங்குவனாலும் வரமாட்டான். ஆனா இந்த சுவாகாங்கிறது நீங்க சொன்ன மாதிரி இந்த அர்த்தத்துல சொன்னீழையானால் அவ கிட்ட வருவாளாம். ஏன்னா பந்துக்கள் எட்டி இருக்கிறவா கிட்ட வர்றதுக்கு இது ஒரு மந்திரம். அப்படி ஸ்வான் சகியான் தனக்கு வேண்டியவர்களை ஆதிஹீதே கட்டதி ஸ்ரீயத்வேன சமயக் ஜானாதி அவ மனசுல இவன் நமக்கு ரொம்ப வேண்டியவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணணும். எண்ணம் தோணினாதான் அவ வருவா. நான் தான் வெளியூர்ல இருக்கேனே, நான் தான் காசு அனுப்புறேன், அவ பாட்டு சௌக்கியமா இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்குது. ஜனங்கள்லாம் கிட்ட இருக்கணும், நம்ம கிட்டையே இருக்கணும். வெறுந்தோறும் சண்டை போட்டுனாலும் பரவாயில்ல, பக்கத்திலேயே இருக்கணும். இப்படி சில பேருடைய அபிப்பிராயம். அப்படி ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை என்ன சுவார்த்தம் இந்த மந்திரம் அப்படின்னாரு. இப்படி கிறிஸ்து ஆம் பிதாமகம் ஜிஹீதே இதுவா இல்ல ஆன பிதா அம்முன மகாவிஷ்ணு ஆன பிதாமகன் பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவரை தியானம் பண்றதுக்கு இது ஒரு மந்திரமா சுவாங்கிற மந்திரம். வன்னிமூர்த்தே சிவசிய பாரியா ஸ்கந்த மாதா. இதோடு மட்டும் இல்ல, இந்த பேர் இருக்க சுவாங்கிறத பரமேஸ்வரனுக்கு 8 உருவங்களாம். பூரம்பாம் செனலோ நிரோம்பரமா அப்படின்னு சொல்லி பஞ்சபூதங்களும் சூரியனும் சந்திரனும் எஜமானனும் சேர்ந்து 8 மூர்த்திகள். அதனால அஷ்டமூர்த்தி விருது 8 மூர்த்திகளோட பரமேஸ்வரன் இருக்கார். அதுல அக்னியாக ஒரு மூர்த்தி இருக்கார் பார்த்தா, அந்த மூர்த்தி வன்னி மூர்த்தியா இருக்கிறவருக்கு அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரனுடைய ஆத்தக்காரி, அக்னியுடைய ஆத்தக்காரி கந்த மாதா. இப்படிப்பட்டதான இந்த ஸ்வரூபத்தெல்லாம் சுப்பிரமணிய சுவாமி பிறந்தார். சதுப்தம் லிங்க புராணே ஸ்வாஹா வன்யாத்மன சத்ய புரோக்தா பசுபதே பிரியா. வன்யாத்மனா சிவ நெருப்பு வடிவமாக இருந்ததான பரமேஸ்வரனுடைய ஆத்தக்காரி பசுபதே பிரியா. கண்முகோ பகவான் தேவா. பகவான் தேவா பரமேஸ்வரன் அவர். அந்த சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு புதை புத்திர புதாகிருதா. அப்படிப்பட்டதான அக்னி வடிவமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கும் பாலத்தும் பிறந்ததான ஸ்வரூபம் சுப்பிரமணிய சுவாமி. அப்படி வாயு புராணத்திலையும் நாம்னா பசுபதே யாது கனுரக்னிர்ஜை ஸ்மிருதா சத்யபத்னி ஸ்மிருதா ஸ்வாஹா கந்தஸ்தாபி சுதஸ்மிருதா. நாம்னா பசுபதே யாது சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு அம்மா, அவருடைய அப்பா பரமேஸ்வரன். அவன் அக்னி வடிவமாக தனுரக்னிர்ஜை ஸ்மிருதா. இந்த அக்னி வடிவமாக பரமேஸ்வரன் இருக்கும் பொழுது சத்யபத்னி ஸ்மிருதா ஸ்வாஹா. அப்பொழுது அந்த அக்னி பகவானுக்கு ஸ்வாஹாங்கிற ஒரு ரூபமா அப்பாள் இருந்தா. கந்தஸ்தாபி சுதஸ்மிருதா. கந்தஹா நழுவினவர் அர்த்தம். கண்ண சப்தத்துல ஸ்கந்தா. அந்த பரமேஸ்வரனை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரால ஒரு கவலை உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தானா நழுவி வந்துருமா. அவ கொடுக்கணும்னு நிர்பந்தம் இல்ல, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதனாலதான் சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷம். சீக்கிர பலப்பிரதாசா. மற்ற தெய்வங்களை விட சுப்பிரமணிய சுவாமிக்கு என்னடா நினைச்சது மயூராதிரூடம்மா வாக்கியகூடம் அப்படின்னு அவர் சொன்னாலே போருமா. தானே உங்களுக்கு என்னென்ன மனசுல நினைக்கிறதோ அத்தனையும் கொடுப்பார் அப்படின்னு அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய ஸ்வரூபம். சுப்பிரமணியம்னு சொன்னாலே பிரம்மன் தான். சுத்த பிரம்மத்துக்கு தான் நீங்க சுப்பிரமணியம்னு பிரத்தியம் போட்டு பண்ணிட்டு இருக்க. அப்படிப்பட்டதான பிரம்மஸ்வரூபே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே புருஷ சமஜம் நித்தியம் ரஜாமி சரணம். நினைச்ச மாத்திரத்தினாலே உங்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அந்த சுப்பிரமணிய ஸ்வரூபத்துக்கு மூல காரணமா இருக்கிறது ஸ்வாஹா. ஏகாதா மாஹேஸ்வர பீఠாதிஷ்டாத்ரி. மாஹேஸ்வரம்னு ஒரு இடம், அந்த இடத்துல அந்த ஊர்ல இந்த ஸ்வாஹாங்கிற பேரோட இருக்க. ஸ்வாஹே மாஹேஸ்வரே புரே இது பாத்மா அப்படி பத்மபுராணம் சொல்றது. இது வரைக்கும் பல அர்த்தங்கள் சொல்லிய. இப்ப இன்னொரு அர்த்தம் சொல்ற சுஷ்டு அதீயதே அனயா இவா. இந்த ஸ்வாஹாங்கிற நாமாவை நம்ம சொல்லிட்டோமே இருந்தேன்னா படிப்பு நன்னா வரும், காசு நன்னா வரும். மனுஷனுக்கு படிப்பு நன்னா வரணும், காசு நன்னா வரணும். இந்த ரெண்டுக்கும் முக்கியமான ஒரு மந்திரமா தானே ஸ்வாஹாங்கிற ஒரு மந்திரம். யஸ்கந்தசா விருடபோ விஸ்வரூப
சந்தோபியோத்யமிருதாத்வம் பபூவ கமேந்திரோ மேதையா ஸ்ருணோது. அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரன். இந்திரஹான்னு தேவலோகத்துல இருக்கிறது இல்ல, இது பரமேஸ்வரியங்கிறதா. பரமேஸ்வரனானு மேதையா ஸ்ருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம். படிச்சு படிச்சு அந்த படிச்சதான அமிர்தமானது என் சிரத்திலேயே இருந்து அது அமிர்தமாக பெருகி சரீரத்துல ஒழுகணும். அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் சரீரம் மே விகர்ஷணம். இந்த சரீரம் இருக்க அது எப்படி விகர்ஷணம், எல்லாத்தையும் தாங்கக்கூடியதா இருக்கணும். யார் எதை சொன்னாலும் பதில் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அந்த படிச்சது அப்படியே லைப்ரரியில புத்தகம் இருக்க போல இருக்கக்கூடாது. நீங்க எப்ப கேட்டாலும் டக்குன்னு சொல்லணும். அது அந்த பிரெயினு சொல்லணும், அது கேன்சர் சொல்லணும், புரியுதா போல இருக்கணும், இனிமையா சொல்லணும். சரீரம் மே விகர்ஷணம் விக்வா மே மதுமத்தமா ஜனாக்கானுக்கு தேனொழுக பேசணும். இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் வந்த பிறகு கதோ மே ஸ்ரீயமாவா. இத்தனையும் காசு ஆனந்தமும் அமிர்தமும் மனசுல ஒரு சந்தோஷமும் பர்ஃபெக்ஷன் ஹியூமன் நேச்சர் வந்த பிறகு கதோ மே ஸ்ரீயமாவா. அதுக்கப்புறம் காசு வரட்டும். முன்னால காசுல ஆசைப்பட்டா இருக்கிறது போயிடும், காசுக்கு ஆசைப்பட்டா படிப்பு வராதுன்றாரு. கதோ மே ஸ்ரீயமாவா லோமசாம் பசு நிஸ்வா. நிறைய ஆடு வேணுமா, பசுமாடு வேணுமா. ஆமா எந்த பிரம்மண பிரம்மச்சாரிணஸ்வா. ஆமா எந்ததுன்னா கல்யாணம் ஆகாதவன்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மச்சாரின்னு அடுத்த வருதோ இல்லையா வேதத்தில், அது ஒரு பதிவாட்ட. ஆமா எந்த பிரம்மச்சாரிணஸ்வா. எல்லா திக்கில இருந்து பிரம்மச்சாரிகள் வரட்டும். விமாயந்து பிரம்மச்சாரிணஸ்வா பிரமாயந்து பிரம்மச்சாரிணஸ்வா கமாயந்து பிரம்மச்சாரிணஸ்வா கமாயந்து பிரம்மச்சாரிணஸ்வா யசோஜனேசாதிஸ்வா. எல்லா புகழும் வரட்டும். பகவான பிரார்த்தனை வந்துட்டு இதெல்லாம் யாருன்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்வாகா வருது கவனிக்கணும்னு சொல்ற பக்கம் ஏதோ வேதம் சொல்லிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு வேத பக்கம் மனசு போயிடுச்சுன்னு நினைச்சல. ஆமா எந்த பிரம்மச்சாரிணஸ்வா விமாயந்து பிரம்மச்சாரிணஸ்வா. அந்த வேதமே சொல்றது இத்தனை தரம் நீ அம்பாள் பேரை சொல்லப்பா. மோட்சத்தை கரத்த யோகமும் இருக்கணும், மோட்சமும் இருக்கணும், நிறைய காசு இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். நீங்களும் எப்படி இருக்கணும், பற்றற்ற நீதல் பரல் தாமரை இறை போல். பற்றற்றதாக நீங்க இருக்கணும். வீட்டுக்குள்ள இருந்தாலும் எதுலயும் அட்டாச் ஆகப்படாது. எண்ணெய் இருக்கா, நெய் இருக்கா, சக்கரை இருக்காத வாங்கணுமே, இந்த வம்பு இல்லாமல் கொடுத்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா பசியோட இருக்கும். பற்றற்ற நீதல் பரல் தாமரை இலை போல் சுற்றங்கள் சுற்றுப்புறங்கள்லாம் இருக்கா பார்த்தீங்களா, சுற்றத்தை நீக்க மனம் தூர நிற்பதெக்காலம் அப்படிங்கிறது என் நிலையில அப்ப வரும் மனுஷனுக்கு. சம்சாரம்னு வந்தா இது வேணும் அது வேணும் அங்க வேணும் இங்க வேணும் அப்படியே அதுலயே உழந்து சிரமப்பட்டு இருக்கானே. ஒண்ணும் இல்லாம தானா சன்னியாசியா வீட்டிலேயே இருக்கணும். சன்னியாசம் வாங்கிட்டு வெளியில போக வேண்டாம், வீட்டிலேயே இருந்து அம்பாளுடைய பொற்பாதங்களை மனசுல நினைச்சுட்டு சர்வதா சர்வகாலம் சந்தோஷமா இருக்கக்கூடியதான் நிலை எப்படியோங்கிறார். அப்படி மகான்கள் அப்படி சுஷ்டு ஆதீயதே அனயாயிதே சுஷ்டு அம் விஷ்ணு ஸ்வான்வான் தததி போஷயதி வா இது ஸ்வதா. இதுவரைக்கும் ஸ்வாஹான்னு ஆயிடுது. அடுத்தது ஸ்வதா. யஜ்யங்கள் எல்லாத்துலயும் யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு எந்த ஹோமம் பண்ணினாலும், கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் எது ஹோமம் பண்ணினாலும் நெருப்ப மூட்டினா என்ன அர்த்தம், மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். அப்படி துஷ்டு அம் விஷ்ணு ஸ்வான்வா தததி, மகாவிஷ்ணு அனுகிரகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது ஸ்வதாங்கிற நாம. அதே மாதிரியே உங்களுடைய பந்து ஜனங்கள்லாம் ஒரு இடத்துல சேர்க்கிறது ஸ்வதாங்கிற நாம. குழந்தைகள் அவவா டிஸ்பர்ஸ் ஆயிட்டா, ஒருத்தன் டெல்லியில இருக்கான், ஒருத்தன் பெங்களூர்ல இருக்கான், ஒருத்தன் வேற இடத்துல இருக்கான், எல்லாரையும் ஒரு இடத்துல சேர்க்கறது ஸ்வதாங்கிற நாம. ஸ்வதா அஸ்மின் பட்டு ஸ்வாஹா யை நமஹ ஸ்வதா யை நமஹ இது பிரயோக. இங்க வந்து ஸ்வாஹா யை நம இப்படி இந்த பட்சத்துல என்ன ஏது ததவ்யம் இது ஆதர்வண ஸ்ருதௌ. இந்த ஸ்ருதியில நவ்யேதி இத்யஸ்ய இந்த என்னவ்யே ததவ்யம்னு சொல்லிருக்காள வியாக்கரணத்துல, இது வேத வாக்கியம். அது ஆதர்வண ஸ்ருதி. அது என்ன பண்றதா, லிங்க சங்கியா காரக ரூபான் சத்வரூபான். லிங்கம் சங்கியா காரகம் செயல்
இதுக்கு சத்துவம்னு பேர். வியாக்கரணத்துல சத்துவம்னு சொன்னா எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம் சொல்லல. இந்த ஜெண்டர் நம்பர் இதுக்குதான் செயல், இதுக்கு சத்துவம்னு பேரா. அது இல்லாததுனால அசத்துன்னு பேரா. சத்வரூபான் சத்வ தர்மான் கிருண்ணாதீதி வியாக்கியானேன அவிர்தானே அதர்வயேவ அயோரசத்வார்த்தகத்வாத் அப்படின்னு அந்த அவிர்தானத்துல இப்படி அவிஷ்ட கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு. சத்துவம் இல்லை ஆகையால் ஸ்வதா. முன்னால சத்துவம் இருந்தது ஸ்வாஹா சு ஆஹா அப்படின்னு. சத்துவம் இருக்கக்கூடியது ஸ்வஹா, சத்துவம் இல்லாதது ஸ்வதா அப்படின்னு ரெண்டா பிரிச்சு. ரெண்டு நாமாவும் அம்பாளுடைய நாமா தான் அப்படின்னு அழகா நமக்கு சொல்லிருக்க. அடுத்த நாம நீங்க மதின்னு சொல்ல போற. ஸ்வாஹா ஸ்வதா மதிர் மேதான். மதி இல்ல அமதின்னு தான் விவகாரம் முழுக்க அப்படி அமதின்னு சொல்ல போறோம். இத அடுத்த புதன்கிழமை